பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பான மகனே மகளே, நீ என்னை தேடும் பொழுது உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, யாருக்கு குறைவில்லை என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. அப்படியான என்ன அர்த்தம்? யாருக்கு குறைவு இருக்கிறது? யார் ஒருவர் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறார்களோ, ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை குறைவுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. அன்பானவர்கள், இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 விதமான உவமைகளை சொல்லுகிறார். ஒன்று காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன வெள்ளிக்காசு, 3வது தகப்பனை விட்டு தூரமாய் பிரிந்து போன இளையகுமாரன். அன்பானவர்களே, இந்த இளையகுமாரன் என்ன நினைக்கிறான்? தகப்பனுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறது. தன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவன் என்ன நினைத்திருப்பான் என்று சொன்னால், என் அப்பா என்னுடைய சந்தோஷத்திற்கு தடையா இருக்கிறார், என் சந்தோஷத்துக்கு என்னோட தகப்பன் இடரலா இருக்கான்னு சொல்லி நினைத்திருப்பான். இன்னைக்கு நாம கூட அதைத்தான் நினைக்கிறோம். அன்பானவர்களே, எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க பாருங்க உலகத்துல இருக்கோம், நீங்க என்ன கர்த்தர்னு சொல்லி போறீங்க, உங்களுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் பறி கொடுத்துட்டீங்களே என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுவாங்க. அன்பானவர்கள், அப்ப நம்ம நினைப்போம், நானும் உலகத்துல இருந்தா நானும் என்னுடைய மனம் போன போக்கிலே நான் பல காரியங்கள் நான் செய்வேனே, எனக்கு தடை இருக்காதே என்று சொல்லி சில நேரத்துல பிசாசு நம்மை அப்படியாக வஞ்சிக்க முற்படுவது உண்டு. அதே போலதான் இந்த இளைய மகன் வஞ்சிக்கப்பட்டான். என் அப்பா என் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறான்னு சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் அதனால என்ன செய்தான்னு சொன்னால், தன் தகப்பனை விட்டு தன்னுடைய ஆஸ்தியை தகப்படத்துல கேட்டு அவருடைய பங்கை பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு தூரமாய் போகிறார். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் மனம் போன போக்கில வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்தான். அன்பானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது நிறைவாக இருக்குமே தவிர, ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போவோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை பிடுங்கிக் கொள்ள, அபகரித்து கொள்ள பிசாசு தயாராக இருக்கிறான். அதே தான் இந்த இளைய மகனுக்கு நடந்தது. தகப்பனை விட்டு போன பொழுது, போன கொஞ்ச நாள்லையே ஆஸ்தியெல்லாம் அழிந்து போனது, ஆஸ்தியெல்லாம் தீர்ந்து போனது, பணமெல்லாம் செலவழிந்து போனது. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி, எப்பொழுது தன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு, வீட்டை விட்டு அவன் எப்பொழுது தூரமாய் போனானோ உடனடியாக குறைவுகள் வருகிறது. அவன் குறைவுபடத் தொடங்கினான். அதுவரைக்கும் எஜமானா இருந்தவன், தன்னுடைய தகப்பன் வீட்டில் எஜமானா இருந்தவன், இப்பொழுது தகப்பனை விட்டு போன பொழுது மற்றவனுக்கு வேலைக்காரனாய் மாறுகிறான். ஒரு எஜமானா இருந்தவன், ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கல, பன்றிகளை மேய்க்கின்ற வேலை கடைசி அவனுக்கு கிடைத்தது. அந்த பன்றிகள் தின்கின்ற தவிடாவது தன்னுடைய பசிக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறான், அது கூட கிடைக்கல. கடைசியில் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பனுடைய கூலிக்கால் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியில சாகிறேன், நான் இனிமேலும் என் தகப்பனை விட்டு தூரமா இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் எழுந்து தன் தகப்பனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அன்பானவர்கள், தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்கான ஒருவனாக நான் இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னாலும் தகப்பன் மீண்டுமாக அவனை தன்னுடைய மகனாகத்தான் அவரை சேர்த்து கொண்டார். அவன் இழந்து போன ஆசீர்வாதங்கள், அன்பானவர்கள், அந்த சம்பூரணம், திருப்தி மீண்டுமாக அவனுக்கு கிடைத்தது. அன்பானதனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு குறையே இருக்காது. நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவே இருக்காது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் அந்த இளையகுமாரனை போல நாம் புத்தி தெரிந்தவர்களாய் ஒருவேளை நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருப்போம் என்று சொன்னால், அன்பானவர்களே, கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் இருப்போம் என்று சொன்னால், பின்மாற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த இளையகுமாரனை போல நாமும் கூட யோசித்து நாம் எழுந்து புறப்பட்டு கர்த்தரிடத்தில் வருவோமாக. நம்முடைய வாழ்க்கையை அவர் மீண்டுமாக சீர்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஐயோ, நான் ஆண்டவரிடத்தில் இருந்த பொழுது எனக்கு எல்லாமே சமாதானமா இருந்தது, இன்றைக்கு சிலருடைய பேச்சை நம்பி நான் சில பாவங்களுக்கு நான் அடிமையாகி நான் இன்றைக்கு என்னுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டுமாக என்னிடத்துல வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இழந்து போன நிறைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மீண்டுமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உம்மை தேடும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகளோடு இருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா இவருடைய வாழ்க்கை நிறைவாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்மை விட்டு தூரமாக இருக்கிறவர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மீண்டுமாக கிட்டி சேர்த்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.